புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அரசின் நிர்வாக திறமை இன்மையால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் என்பது அழிவின் அடையாளமாகத்தான் தெரிகிறது. இக்கழகம் 150க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி மக்களுக்கு தரமான மலிவான போக்குவரத்தை அளிக்கிறது. இப்பேருந்துகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் குறிப்பிட்ட அளவிற்கு பணியாளர்கள் தேவை. இந்நோக்கங்களை அடைவதற்கு அங்கு 617 பேர் பணிபுரிகின்றனர். அவர்களில் 263 பேர், அதாவது 43% பேர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து இன்னும் பணி நிரந்தரம் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கின்றனர். நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரைகளை செயல்படுத்த கோருகின்றனர். இந்த கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தும் அரசு அவற்றை கவனிக்காமல் மெத்தனமாக இருந்து வந்துள்ளது. அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்து ஏமாந்த பிறகுதான் இத்தொழிலாளர்கள் இப்பொழுது காலவரையற்ற போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இவர்களது கோரிக்கைகளை முழுக்க நியாயமானதாக இருக்கிறது. ஒரு அரசு கழகமாக இருந்து கொண்டு இக்கழகம் ஒரு மாதிரி நிறுவனமாக இருக்க வேண்டும். இந்த ஊழியர்கள் அனைவரும் உழைத்து கழகத்திற்கு வருமானத்தை ஈட்டித் தருகின்றனர். அந்த வருமானத்தின் பலனைத்தான் தங்களுக்கு பணிநிலை உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் போன்ற நன்மைகளாக கேட்கிறார்கள். ஒரே கழகத்தில் ஒரே மாதிரியான வேலை செய்பவர்கள் வேறு சம்பளம் கொடுத்து எப்படி ஏற்றத்தாழ்வு உருவாக்க முடியும்? நிரந்தர ஓட்டுநரும் ஒப்பந்த ஓட்டுநரும் ஒரே வண்டியை ஒரே தூரம் ஓட்டுகின்றனர். ஆனால் பணிநிலையில் ஒருவர் நிரந்தரம், ஒருவர் ஒப்பந்தம் என்று வேறுபாடு உள்ளது. நிரந்தர ஓட்டுநர் அதிக சம்பளம் பெறுகிறார், ஒப்பந்த ஓட்டுநர் குறைந்த சம்பளம் பெறுகிறார். ஒருவருக்கு பணி பாதுகாப்பு இருக்கிறது, மற்றவருக்கு இல்லை. இந்த வேறுபாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் 15 ஆண்டுகள் மேலாக இந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்க முடியாது. இந்த வேறுபாடு தனியார் துறையில் கூட இருப்பதாக தெரியவில்லை. அரசு துறைகளில் பெரும்பாலான பதவிகளில் 2 ஆண்டுகளில் பணி நிரந்தரம் அளிக்கப்படுகிறது. 8 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களை போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக ரெகுலர் பணிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்குரிய பதவிகளை உருவாக்க வேண்டும். அதற்காக ஏற்படும் சம்பள உயர்வு எவ்வளவென்று மதிப்பிட்டு அதனை எப்படி வழங்குவது என்று யோசனை செய்ய வேண்டும். உற்பத்திக்கு ஏற்றவாறு கூலி என்ற ஒருமுறை, கழகத்தின் தேவையற்ற செலவை குறைத்து அதை வருமானமாக கொடுக்கும் ஒருமுறை, அரசு மானியத்தின் மூலமாக சம்பள உயர்வை ஏற்பது என்ற 3வது முறை, இவற்றில் எதையாவது ஒன்றையாவது அல்லது 3ஐயும் பயன்படுத்தியோ இந்த சம்பள உயர்வை அமல்படுத்த முடியும். இது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் என்பதால் பணி ரெகுலர் செய்வதிலேயே நிரந்தரம் செய்வதிலோ 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரைகளை ஏற்பதிலோ எந்த தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இக்கழகத்தை ஆய்வு செய்த முந்தைய வல்லுநர் குழுவின் ஆலோசனையை பின்பற்றலாம். அல்லது போக்குவரத்து துறை செயலர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அதில் தமிழக போக்குவரத்து கழகத்தின் 2 மேலாண் இயக்குநர்களை உறுப்பினர்களாகவும், இக்கழகத்தின் மேலாண் இயக்குநரை ஒரு உறுப்பினராகவும், தொழிலாளர்களில் ஒருவரை உறுப்பினராகவும் நியமிக்க வேண்டும். இக்குழு 1 மாதத்திற்குள் தனது பரிந்துரைகளை அடங்கிய அறிக்கையை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அறிக்கையை கழகத்தின் பொதுக்குழுவில் வைத்து ஒப்புதல் பெற்று செயல்படுத்த வேண்டும். அனைத்தும் 2 மாதத்திற்குள் முடித்து 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை ஏற்பது உள்ளிட்ட ஆணை பிறப்பிக்க வேண்டும். 2 மாதங்கள் வரை தொழிலாளர்கள் போராட்டத்தை தள்ளி வைக்க கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். இக்கழகத்தின் பேருந்துகளை இயக்காமல் கழகத்திற்கு வருமான நஷ்டம் ஏற்படுவதோடு மக்கள் போக்குவரத்து வசதி இல்லாமல் அவதி உறுகின்றனர் என்பதை அனைவரும் உணர வேண்டும். இக்கழகம் நலிவதற்கு நிர்வாக காரணங்கள் அதிகம் உண்டு. தொழில்நுட்ப அனுபவம் உள்ள ஒருவரை நிரந்தர மேலாண் இயக்குநராகவும், பொது மேலாளர்கள், நிதி மேலாளர்களையும் அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும். நல்ல நிர்வாகத்தின் மூலமும் மகிழ்ச்சியான தொழிலாளர்கள் மூலமும் இக்கழகத்தை லாபம் கொழிக்கும் நிறுவனமாக மாற்ற முடியும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.